அரசியல் வல்லுநர்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அதை பற்றி பேசுறது நாகரிகமாக இருக்கேன். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் நாளைக்கு தங்க திட்டம், அதை ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறது. தங்கத்தோட விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற திட்டம். அதை இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க. அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தாங்க. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, சந்தி சிரிக்கிறது தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும். பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை என்ற பெயரில் கொலைகள்லாம் நடைபெறுகிறது. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதெல்லாம் ஒரு 6-7 மாதம் கழித்து இதெல்லாம் சரி செய்யப்படும். நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். காவல்துறை மும்முரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை தடுக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதேதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இதைதான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கிறதா இல்ல இல்ல நான் ஒன்னும் அனுமதி எல்லாம் கேட்கல. உங்களுடன் ஸ்டாலின் அது மாதிரி சொல்லி ஒருங்கிணைப்போம் ஒன்றிணைவன் தமிழ்நாடுலாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி அதுக்கான ஃபார்ம்லாம் வாங்கியிருக்காங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அவர் சொல்றதுக்கு காரணமே மக்கள் அவர்களோட திமுகவோட இல்லை, ஸ்டாலினோட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் இது போல பேசி வருகிறார்கள். உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்கு. எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்கு. உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும். மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதில் 40% பேருக்கு தான் சென்றடையுதுங்கிறது தான் மக்களுடைய எங்கே போனாலும் சொல்றாங்க. தேர்தல் வர்றதுனால அதில் இன்னும் அதிகப்படுத்தலாம்னு பார்ப்பாங்க. ஆனால் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு, நீங்க பாத்தீங்களா, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, இது போல பல விலைவாசி உயர்வுனால இந்த ஆட்சியால விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதனால ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது 5000 - 6000 ரூபாய் இந்த அரசாங்கம் கூட கொடுத்தாதான் அந்த 1000 ரூபாய்க்கே இம்பாக்ட் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்கு. எங்க கூட்டணி உறுதியாக பலப்படும். உறுதியாக திமுகவை நீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப கேட்கிறீங்களே தவிர இந்த ஆட்சியை பத்தி, இந்த மக்கள் விரோத ஆட்சி, இங்க போதை மருந்து கலாச்சாரம், நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது. யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க. ஆனா கூலிப்படைகள் தான் உருவாக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்தால தான் கொலைகள். நீங்க சொன்னீங்க, இப்ப கூட நண்பர் கேட்டார், அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்கு.
யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. 3 வயது பால்வாடி பள்ளிக்கு செல்ற குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. இது போன்ற இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லாம் செல்ற இடங்கள்லாம் எங்கிட்ட சொல்றாங்க. இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் முயற்சி செஞ்சிருக்கோம். அதை டைவர்ட் பண்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கறது உண்மையிலே எனக்கு வருத்தம் இருக்கு. 210 இடங்கள்ல உறுதியாக திமுக கூட்டணி தோற்க போகுது. அதுதான் திரு சண்முகம் அவர்கள் பேசுறப்பே தெரியுது. என்ன சொன்னாரு கம்யூனிஸ்ட் தலைவர், சிபிஎம் தலைவர்? தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம மக்களை நாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்றாரு. தனிநபர் வருமான அதிகரித்துக்கு இது தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது. அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிமுகமானதுனால தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்து வருகிறது. இந்த ஆட்சியில் என்ன வெளிநாட்டில இருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, என்ன அதனால பலன் கிடைச்சிருக்கு, இன்றைக்கு வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க, அரசு ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கல, எவ்வளவு அரசு பணிகள் காலியா இருக்கு, அதெல்லாம் பள்ளிகள்லயும் ஆசிரியர் பணியிடங்கள்லாம் காலியா இருக்கு, அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த முயற்சியும் இல்லை. ஒரு குடும்பம் மாத்திரம் இந்த ஆட்சியில செழிப்பா இருக்கு. அதான் இல்ல, உண்மையிலேயே அன்வர் ராஜா அவர்கள் எனது பழைய நண்பர். புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக 72 கட்சிக்காரர். அவர் அம்மா அவர்கள் தீவிர விசுவாசியாக இருந்தவர். அவர் திமுகவுக்கு போனது ஒரு நண்பரா எனக்கு வருத்தம் அளிக்கும். நான் மற்றவர்கள் பேசுவதை பற்றி அதுக்கெல்லாம் நீங்க என்னிட்ட வந்து கேள்வி கேட்டு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமையை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கூட்டணியில நீங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பினால் உறுதியாக அதற்கு நான் பதில் அளிக்க மாட்டேன். அதனால ஒரு கட்சி மாநாடு நடத்தினா அவர் யாராரு அழைக்கிறாருன்னு பாருங்க. நீங்க செப்டம்பர் 4ஆம் தேதி அவர் யாரார மாநாட்டுக்கு அழைக்கிறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த கேள்வி கேள்வி. இல்ல, அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார். அதை பத்தி நம்ம முழுதா தெரிஞ்சுக்காம நான் பதில் சொல்றது நல்லா இருக்காது.